ஹாய் கைஸ். என்னதான் நம்ம ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கே கொண்டு வந்து தருவாங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்தாலும் மனுஷங்களை கிட்டத்தட்ட சோம்பேறி ஆக்குதுன்னு தான் சொல்லணும். கொஞ்ச நாளாக நான் ஏகப்பட்ட ஆர்டர் போட்டுட்ருக்கேன் அமேசான்லேருந்து. எங்கள் அம்மா ஒரே கற்று, எத்தனை ஆர்டர் போடுவேன், எத்தனை வாட்டி கேட்டு தரப்ப, எத்தனை வாட்டி பார்சல் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான். ஒரு பவுட்ரு கூட நான் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன் போன வாரத்தில். எங்கள் அம்மா ஒரே கற்று, இங்கே தான் இருக்குது கடை, அங்கே போய் நடந்து போய் வாங்கிட்டு வரலாம்ல, எவ்வளோ நேரம் ஆக போகுது, ஒரு 10 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான். உண்மையாலே அது சோம்பேறி ஆக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதுதான் வீட்டுக்கே வந்துடுமே, எதுக்கு நடந்து போய்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோம்பேறித்தனத்தில் ஆர்டர் போட்டுட்டேன். எங்கள் அம்மா என்னை மட்டும் திட்டலை, அந்த அமேசான் அண்டு டெக்னாலஜி அண்ட் ஆன்லைன் எல்லாத்தையும் சேர்த்து தான் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இது ஒரே கெட்டு போயிடுச்சு, இதெல்லாம் வந்துட்டு அந்த காலமே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் இன்னும் கொஞ்சம் நாளில் ஊருக்கு போயிடுவேன் அப்படின்றதுனால அம்மா கிட்ட எனக்கு வேண்டிய பொருள், எனக்கு பிடிச்ச பொருள் அதெல்லாம் வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்ருக்கேன். அண்டு ஒரு சில குழம்பெல்லாம் வந்து இருக்குது, எங்கள் அம்மா செஞ்சால் தான் அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. எங்கள் அம்மா செஞ்சால் தான் எனக்கு பிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மீன் குழம்பு, முட்டை குழம்பு அதெல்லாம் வந்து எங்கள் அம்மா செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அத்தை வீட்லேயும் தான் செய்வாங்க. பட் ஆனால் வந்து எனக்கு என்னமோ எங்கள் அம்மா செய்கிற டேஸ்ட் வரலையே அப்படின்ற மாதிரி தோணும். ஈவன் நான் ட்ரை பண்ணால் கூட வந்து அவங்கக்கிட்ட நான் ரெசிபியெல்லாம் கேட்பேன். ரெசிபி கேட்டு அதே மாதிரி ஒரு ஸ்டெப்பு கூட மாறாமல் செய்வேன். பட் ஆனால் கடைசியில் அது சொதப்பிக்கும், அந்த மாதிரி வரவே வராது. ஸோ அதனால் நான் ஒரு சில குழம்பெல்லாம் கேட்டிருக்கேன், இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மாவும் சரின்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மா சொன்ன மாதிரியே தான் செஞ்சுருப்பீங்க எல்லாமே, ஆனால் வந்து அது சரியாக வந்திருக்காது. அந்த மாதிரி ஏதாச்சும் டிஷ்ஷஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.